ஆபத்தான நிலைமையில நீ எல்லாருக்கும் மருந்து கொண்டு வந்த, அதனால உன்னை ஏத்துக்குவேன்னு சொல்லுவானா? அதனால சேது அவளை விவாகரத்து பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறானா. நாங்களும் அவனுக்கு ஏதாவது ஒரு பொண்ணு இருக்கான்னு பாத்துட்டு தான் இருக்கோம். ஓ ஐ see. ஐயோ, நீயும் வார்த்தைக்கு வார்த்தை சேது மாம்சன்றியே. நீ வேணா சேது மாம்ச கட்டிக்கிறியா? போங்கக்கா, எனக்கு ஒரே வெக்கமா வருது. ஐயோ, என்னமா இவ? லேசா நம்ம தட்டினாலே போதும் கீழே விழுந்துருவா போல. இப்படி வெக்கப்பட்டு ஓடிட்டு இருக்கா? ஓடட்டும் டி, இத வச்சு நான் ஒரு திட்டம் போட்டிருக்கேன், பாத்துக்கலாம். இப்போ ஒரு விஷயம் கேட்கணும் ஜி. சொல்லுங்க ஜி. அவுட் ஹவுஸ்ல தமிழ்ச்செல்வியோட தங்கச்சி இருக்கால, அவ என்ன ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டான். நான் அந்த வார்த்தையை உங்ககிட்ட கேக்குறேன், அது அர்த்தத்தை மட்டும் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. என்ன ஜி சொல்றீங்க நீங்க? இப்படி எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க, சொல்லிட்டேன். தாடிகார பையனோட உங்களை தாண்டா கூப்பிடுறா, என்னன்னு கேளுங்க. ஐயோ தாதிமா, நான் அவங்கள கூப்பிடல, உங்களை தான் கூப்பிட்டேன். ஏண்டி, ஒண்ணு அம்மாச்சின்னு கூப்பிடு, இல்ல பாட்டின்னு கூப்பிடு. அது என்ன தாதி பாதின்னு? என்னடி? எனக்கு ஒரு விஷயம் தெரியணும் தாதிமா. என்னடி விஷயம்? சொல்லுங்க தாதிமா. அதெல்லாம் இருக்கட்டும், அத சொல்ற வரைக்கும் நீ என்ன பண்ண அத முதல்ல சொல்லு. நானும் சொல்ல தாதிமா. ஏய், நீ ஒண்ணும் சொல்லாமலேயே அவ சொன்ன. ஒழுங்கு மரியாதையா என்ன நடந்துச்சோ அதை சொல்லு. நான் சேது மாம்ஸ் கிட்ட கொஞ்சம் க்ளோஸா ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருந்தேன்.